அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்படியாக நாம் கூறி வந்திருக்கின்றோம். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியை தாயின் வயிற்றில் உருவாகுவதே நீ பெண்களுக்கு ஆண்டவர்களுக்கு சொந்தமான வேலைகளை அந்த பிள்ளைகள் கணவன் மனைவியாக இணைக்கப்படுவதற்கு கூறுவதற்கு சுவாமி அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறாக ஆண்டவரை வாழ்த்துகின்ற வாய்ப்புகள் ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதங்கள் செபிக்கின்ற ஜபங்கள் எல்லாம் அன்பு பிள்ளைகளுக்கு ஆசீர்வதியும் கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டு கொடுத்த வாழ்வை ஆரம்பிக்கின்ற அந்த பிள்ளைகளை ஆண்டவரே முதல் வாழ்க்கையாக வந்திருக்கிற ஜபங்கள் பிறக்கப்படுவதாகவும் ஆமென். அன்பானவர்களே, இப்போது மணமக்களுக்கு மாலை அணிவிக்கப்படுகின்றது. இப்போது மணமகள் ஜாஸ்மின் மணமகனுக்கு மாலை அணிவிக்கிறார். வருகை தந்திருக்கிறது. அவர்களை நான் மேடைக்கு அன்போடு வருகிறவர்களை நான் வரவேற்று அழைக்கிறேன். இப்போது நாம் திருமறையிலிருந்து சில வசனங்களை நாம் வாசிக்க வேண்டுமாக. நான் உன்னை பெரிய ஜனமாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை மேன்மைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பார். கர்த்தர் உங்களை நினைத்தருளினார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை ஆசீர்வதிப்பார், பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். நல்ல மனையார் மனம் அவரை நம்பும், அவர் சம்பத்தில் குறைவுபடாது. அவர் பிள்ளைகள் எழுந்து அவரை ஸ்திரீயானவர்கள் புருஷனிலிருந்து தோன்றியது போல புருஷனின் ஜாஸ்மின் எவாஞ்சலின் வித்தியாசங்கள் ஆகிய அந்த நிலையுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்கு மறுபடியுமாக நான் உங்களை அன்போடு வருவதற்கு வரவேற்றுக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைந்து, குறிப்பாக இந்த நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்த்து செய்திகள் கொண்டு வந்திருக்கின்ற போதகர்கள் நான் வருவதற்கு என வரவேற்கின்றேன். குறிப்பாக போதகரும் மதுரை அமெரிக்கன் கல்லூரியிலே பேராசிரியருமான
ரெவரண்ட் டாக்டர் இந்த வார்த்தைக்கு சுருக்கமா வழக்கத்தை கொடுத்து மட்டும் அவங்கள வாழ்க்கை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். Best B stands for bestow your life on the will of God. கடவுளுடைய சித்தத்திலே உங்கள் வாழ்வை கட்டுங்கள். E stands for சித்தத்தின்படி வழி நடத்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு the best family life கொடுத்து ஆசீர்வதிப்பாராக என்று உங்களை நான் வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். அழகா பேசுறேன், கையில தட்டுக்கிறேன். வரவேற்புனா உற்சாகமா இருக்கணும்ல, நல்லா பேசுறாங்க. இயேசுவின் நாமத்தாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்து நல்லது நல்லதுன்னு சொன்னார். பைபிள் படிச்சவங்களுக்கு தெரியும், ஆமாவா இல்லையா? ஓகே. ஆண்டவர் நல்லதுன்னு சொல்லும்போது பக்கத்துல கேட்கறதுக்கு யாராவது இருந்தாங்களா? இந்த மனுஷனே படைக்கல, அப்புறம் ஏன் நல்லதுன்னு சொன்னாரு? அது நமக்கு ஒரு மாடல். ஸோ ஜாஸ் எதை செய்தாலும் நல்லதுன்னு சொல்லியிருக்கோம், பிரச்சனையே வராது. நெகட்டிவா பேசினா யாருமே திருந்த மாட்டாங்க, பாசிட்டிவா சொல்லுவோம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, என்ன தெரியுமா? நீங்க போட்டோல ஏஞ்சல் போல அழகா இருந்தாலும் நெகட்டிவ்ல பிசாசு போல இருக்கு. நெகட்டிவ் பார்த்துருக்கீங்களா? கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க யாராவது போட்டோக்கு முதல்ல நெகட்டிவ் அனுப்பிட்டாங்க வைங்களேன், கல்யாணத்தையே மறந்துடும். நெகட்டிவா சொல்லி யாரையுமே திருத்தவே முடியாது. அதனால பாசிட்டிவா சொல்லிட்டா லைஃப் நல்லா இருக்கும். ஐ லைக் டு டெல். எதுனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா ஒரே சரீரம், அப்படிதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, ஒரே சரீரம். மனைவி எல்லாரும் கணவன் எப்படி எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? மாணவி மாதிரி இருக்கணும். அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல மனைவி மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்க ரெண்டு பேருமே இயேசுக்கு ஸ்டூடெண்ட் ஆயிட்டா பிரச்சனையே வராது. ஜாஸ் பத்தி மூணே வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன். ஜாஸுக்கு ஜே இல்ல ஜாய்ஃபுல். எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. ஜாஸுக்கு கை தட்டுங்க. ஓகே, நல்ல பொருத்தமான ஜோடி ஆர்டர் கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு ஒரு கை தட்டுங்க. ஜாடியும் மூடி போல சொல்லுவாங்க, பாத்துக்கீங்களா? நான் வந்து கல்யாண வீட்டுல பேசும்போது நீங்க அப்ப கணவன் மனைவி ஜாடி மூடின்றீங்க, ஜாடி யாரு மூடியாரு அவ்வளவு கேட்கக்கூடாது. ஜாடியும் மூடியும் உள்ள இருக்கிறத பாதுகாக்கணும். உங்களை நம்பி ஒரு சமுதாயத்தை ஆர்டர் கொடுக்குறாரு, அதை நீங்க பாதுகாக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் பொறுப்பு. J stands for joyful. Joy வேணும்னா J for Jesus, O for others, Y for you. கடைசியில் உங்களை வச்சுக்கணும். சொந்தக்காரங்களை சமுதாயத்தில் உள்ளவங்களெல்லாம் செகண்டா வச்சுக்கணும், இயேசு அடுத்தபடி. அப்படின்னா பிரச்சனையே வராது. ஜீசஸ் ஃபர்ஸ்டா? எஸ், ஜீசஸ் ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப். எஸ், உங்க வாழ்க்கையில இயேசு முதலில் இருக்காரா? நிறைய பேருக்கு இருப்பார், கடைசி இடத்துல நடுவில் இருப்பார். இயேசு உங்கள் நடுவிலே உலாவுவார். சைட்ல இருக்க விருப்பமே இல்லை, அவர் கடவுள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஜாய். ரெண்டாவது பாருங்க, அவைலபிள், ஏபிள். ஜாஸ் வந்து அவைலபிள், பிஸி இல்லையே. டீல் மூடி சொல்லியிருக்காரு, if Satan could not make you bad, he will make you busy. The man is very busy. If Satan could not make you bad, he will make you busy. பிஸியா இருக்கேன்னு சொல்லாதீங்க, பசியா இருக்கு அப்படின்னா நீதி மேல பசி தாங்க உள்ளவங்களா இருக்கு. மூணாவது ஜாஸ்மின்ல மூணாவது எழுத்துட்டாரு எஸ் இல்ல. எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சக்சஸ். நிறைய சொல்லலாம். It is salvation which gives us satisfaction. Salvation இருந்துச்சுன்னா உங்களுக்கு satisfaction இருக்கும். இயேசு குறையெல்லாம் நிறைவாகிறதுக்கு கல்யாணம் வீட்டுக்கு வந்தார், ஆமா தானே? அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த மணவாளனை பார்த்து அந்த பந்தி விசாரிப்பார் சொல்வாரு, கடைசி வரைக்கும் நல்ல ரசத்தை வைத்து வைத்தீரே. கடைசி வரைக்கும் உங்க லைஃப்ல கடைசி மூச்சு வரைக்கும் எப்பவும் சந்தோஷமா இருக்கும், திருப்தியா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி வரைக்கும் நல்ல திராட்சை ரசம். மெட்ராஸ்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சூப்பர் பிரியாணி போடுவாங்க கல்யாண வீட்டுல, அதுக்கடுத்து அதே கடல்ல இன்னொருத்தை கொண்டு வருவாங்க. ரெண்டாவது அது பிரியாணியே கிடையாது, அதுல ஒண்ணுமே இருக்காது, ஆனா அதே கலர்ல இருக்கும். நான் ரெண்டாவது சாப்பிடவே மாட்டேன். மதுரையில் அப்படி செய்யல, தயவுசெய்து மதுரைக்காரங்க நல்லவங்க அப்படியே இருக்கு. மெட்ராஸ்ல மட்டும் செகண்ட் வாங்கிடாதீங்க, அது நல்ல பிரியாணியே கிடையாது. ஓகே, கடைசி வரைக்கும் நல்ல திராட்சை ரசம். அதுதான் கிறிஸ்டியன்ஸுக்கு ஆர்டர் கொடுக்குற வாக்குத்தத்தம். உங்க மூச்சு கடைசி மூச்சு விடும்போது கூட நீங்க சிரிச்சுக்கிட்டே சாகலாம். ஒரு நர்ஸ், ஒரு கேத்தலிக் நர்ஸ் காட்டாங்க சாகும்போது என்ன ப்ரோ அப்படி சொன்னாங்க. கல்யாண வீட்டுல போய் அதை பேசலாமான்னு சொல்லக்கூடாது.
சுடுன்னு சொன்னா வாய் சுடாது. This is fact. கடைசி வரைக்கும் உங்களுக்கு தித்திப்பையும் ருசியையும் திருப்தியும் உங்களுக்கு கட்டாயமா கட்டளையிடுவாரு. கட்டளை உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசி எப்போ நான் சொல்ற ஒரு காரியம் சொல்லிடுறேன். ஒரு கல்யாண அன்னைக்கு பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு கப்பல் போனாங்க. வயசான கப்பல், 80 வயசு 75 வயசானவங்க. அப்படியே போகும்போது கார்ல போகும்போது அவங்க கேட்டாங்க, அனி டு யூ ரிமெம்பர் திஸ் இஸ் தி சர்ச் we were united as husband and wife. இங்கதான் நம்ம கணவன் மனைவியா நம்ம ஒண்ணா சேர்ந்தோம். எஸ் எஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஓகே, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா கல்யாண அன்னைக்கு உன்னை நான் கார்ல வச்சு ரவுண்ட் அடிச்சேன்? எஸ், அந்த நினைவு அப்படியே பசுமையா இருக்குது. இப்ப கூட நம்ம கார்ல போறோம், அப்ப கார்ல போனதுக்கும் ஜாஸ்தி. இது நல்லா கவனிக்கணும், நீங்க நல்லா கவனிக்கணும். கார்ல 85 வயசுல கூட்டிட்டு போறாரு. அவங்க கல்யாணம் நடந்த சர்ச்சு கிட்ட ரவுண்ட் அடிக்கிறாங்க. அப்ப கேக்குறாரு, அனி கல்யாணத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கூட்டிட்டு போன ஞாபகம் இருக்கு? ஆமா. இப்ப நம்ம அதே கேம்பஸ்ல கார்ல போறோம், என்ன வித்தியாசம்? I don't think anything. I don't feel anything அப்படி சொல்றாங்க. ஒரு வித்தியாசம் இருக்கு. கல்யாணம் அன்னைக்கு நான் கார் ஓட்டும் போது நீ என் மேல சாஞ்சிருந்த, இப்ப நீ கார் கதவு மேல சாஞ்சிருக்க. கடைசி வரைக்கும் அவர் மேலதான் சாஞ்சிருக்கு, கார் கதவு மேலேயோ. பொருட்களை நேசிக்க கூடாது, மனிதர்களை நேசிக்கணும். ஜீசஸ் really loved people. ப்ரோக்ராம் நேசிக்க கூடாது, பீப்புள் நேசிக்கணும். கடைசி வரைக்கும் தித்திப்பான திராட்சரசம் சேர்ந்தது போல உங்க வாழ்க்கையிலையும் தித்திப்பு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நான் ஒரு வாழ்த்துறேன், ஆசிரியர். ஆண்டவருக்குள் அன்பானவர்களே, அன்பான பிள்ளைகள் வித்தியாசங்கள் ஜாஸ்மின் எவாஞ்சலின் அவர்களை கடவுள் இணைத்திருக்கிறார். ஒருவேளை அந்த பிள்ளைகளுடைய திருமண நிகழ்வுகள் அநேகருக்கு ஒரு வெறுப்பு ஆக இருந்தாலும் இது கடவுள் இணைத்த காரியம். ஆண்டவருடைய உண்மையிலேயே ஒரு நாள் மூத்த மகள் ஜாஸ்மின் எவாஞ்சலின் அவருடைய திருமண நிகழ்வை பார்த்து நாளே சந்தோஷப்படுவது நாம் அறிந்த வரைக்கும் நல்ல அமைதியான ஒரு மகனை அந்த மகளுக்கு சொல்லக்கூடாது. இவர்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும். அந்த பிள்ளைகள் எல்லா நன்மைகளையும் அதனது காலத்தில் நேர்த்தியாக பெற்று சந்தோஷத்தோடு இருக்கிறார்கள். அதையே கடவுளுக்கு இவர்கள் குடும்ப வாழ்க்கை தொடர வேண்டும் என்று நான் அந்த பிள்ளைகளை வாழ்த்திருந்தேன். குறிப்பாக தாங்கள் சில நேரங்களில் அதற்கு தளர்வுகள் ஏற்படும், சோர்வுகள் ஏற்படும், வசதிகள் ஏற்படும். அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு நிலவு தரும்படியாக சாய்ந்து, அதாவது ஒன்றோடு சாய்ந்து அந்த ஆண் கடமைகள் செல்லுங்கள் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையிலே அவர்கள் நாம் ஆயிரத்தில் திருமணம் நடந்தால் எனக்கு தெரியும். அதாவது கடவுள் சமூகத்தில் வாக்குறுதிகள் கொடுக்கிறோம். மகன் அதே அதில் திராட்சரசம் குறைவு பெற்றது. குறைவு பெற்ற போது அவர்கள் வந்து சொல்லுகின்ற போது மரியாதை சொல்லுகின்ற வார்த்தை, அவர் உங்களுக்கு ஏதேனும் சொல்லுகிறாரோ அதன்படியெல்லாம் செய்யுங்கள். அவர்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் நிறைவேற்றின போது இதுவரையும் ருசி பாராத திராட்சை ரசத்தை அவர்கள் ருசி பார்க்க முடிந்தது. அப்படியானால் இதை அன்பானவர்களே, ஆண்டார் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வார்த்தையில் நான் நிறைவு செய்கிறேன். அந்த பிள்ளைகளை கற்ற விசேஷ விதமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக Oh
இப்போ நிகழ்ச்சிக்குரிய சிறப்பு ஜபத்தை நிறைவு செய்து வைப்பார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், விசுவாசிக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறேன் என்பதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். விசேஷமா இந்த வேளையில கூட ஆண்டவரே, அருமையான ஆண்டவரே, மகள் ஜாஸ்மினுடைய அருமையான தம்பி வித்தியாசங்களுடைய ஆண்டவரே, அப்பா இந்த திருமண நாளிலே இந்த நாளிலே கலந்து கொள்ள உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் இது பாராட்டு நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இடத்தில் ஆவி பூர்ணமாய் இருந்தது, ஆனால் நீ ஒருவனை அளவோ படைத்து சொல்லுவது வசனத்து ஆண்டவருடைய ஆம் தகப்பனே, அப்பா பக்தி உள்ள சந்ததியை நெருக்கடிக்கு தானே என்று சொல்கிறபடி இப்பொழுது கூட அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை இணைந்திருக்கிற இந்த இணைப்பை கர்த்தர் ஆண்டவரே விரும்பியிருக்கிறதா என்று சொல்கிறோம். உங்களுடைய சமூகத்துக்கு இந்த நாய் நாங்கள் கொண்டு வருகிற ஆண்டவரே தகப்பனே, எங்களை உறைந்த மழை காட்டிலும் வெறுமையாக்குகிறவருடைய தகப்பனே, ஒருவேளை மற்றொரு ஆண்டவரே அப்பா மனிதர்கள் மத்தியிலே இவைகளை நாங்கள் கொண்டு செல்ல முடியாது. ஆனால் தேவர்களை பரிசுத்தமாக்கவும் நீதி உட்படுத்தவும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கவும் பெருமையை தெரிவிக்கப்படவும் விரும்புகிறேன். இப்பொழுது கூட பிள்ளைகளை நாங்கள் கொடாதுடைய வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆத்மா வாழ்க்கை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படியாக சொல்லிக்கிறோம். அந்த ஒவ்வொரு மேலும் கிருபையுள்ள கரம், தயவுள்ள கரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த நாளில் ஆரம்பித்திருக்கிற இந்த நற்காரியங்கள் கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் இவ்வளவுமாய் கர்த்தருடைய வருகை கொண்டிருந்தால் அன்றைய சந்ததியாய் உங்கள் சேவிக்கிற ஒரு பெருங்கூட்டமாய் எங்கள் பிள்ளைகள் எழுந்திருக்கும்படியாய் கர்த்தாவோடு புதிய கருத்துக்களுக்கு கொடுத்து சொல்லிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் சொல்லிக்கிறோம். ஊழியக்காரராய் உடைய ஸ்தானாதிபதிகளாய் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உடைய கருவி பெற வேண்டும். இயேசுவின் பெயரில் சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் நம் ஒவ்வொருத்தோடும், முக்கியமாக மெய் விவாதத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான பிள்ளைகள் வித்யாசங்கர் ஜாஸ்மின் எவாஞ்சலினோடும் இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தை மறவாதே. ஆமென். வாழ்த்துதல் தமிழில் ஒரு அழகான வார்த்தை. உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே எங்களுக்கு வேணும். நானும் திமுக வளர்த்த அவங்க தாய் மாதிரியும் அவங்க பாட்டி மாதிரியும் அவங்க ஃபேமிலியும் இருக்குன்றதுக்கு நான் உத்தரவாதம். என்ன சொல்றது, உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். இவ்வளோ பேர் எங்கள் வாழ்க்கை வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். கடந்த 2 வாரங்களுக்கு முன்புதான் ஒரு 1/2 மணி நேரம் மெசேஜ் பண்ணாங்க. சர்ச்சில் பிரேயர், அதாவது பிரசங்கம் பண்ணாங்க. நல்ல